Hello 9th standard children. இந்த வீடியோவில் வந்து நம்ம 9th மேக்ஸ் சென்னை டிஸ்ட்ரிக்டில் கம்பல்சரியாக கேட்ட ஒரு கொஸ்டின் ஆஃப் இயர்லி எக்ஸாமில் கம்பல்சரியாக கேட்ட ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்லன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்த்தோ சென்டர் அண்ட் சென்ட்ராய்டு ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் A -3,5 and B 3,3 respectively. If C is the circumcenter and AC is the diameter of the circle, தென் ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். இப்போ என்னெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏசி தான் வந்து கண்டுபிடிக்கணும் நம்ம. அது வந்து டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க, அதில் பாதி தான் வந்து என்னது வரும், ரேடியஸ் வரும். அது வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த சி பாயிண்ட் வந்து நம்ம என்ன வச்சுக்கிறோம், எக்ஸ் கமா ஒய்ன்னு வச்சுக்கிறோம். ஆர்த்தோ சென்டர் வந்து ஏ பாயிண்ட் அவங்க கொடுத்துட்டாங்க, அது -3,5 அது கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது வந்து சென்ட்ராய்டு பி வந்து அவங்க கொடுத்துட்டாங்க 3,3 அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க. சென்ட்ராய்டும் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து சி கண்டுபிடிச்சிட்டோன்னா அப்புறம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் அந்த ஃபார்முலா வச்சு என்ன பண்ணலாம், ஏசி கண்டுபிடிச்சிடலாம். ஏசி கண்டுபிடிச்சோன்னா அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், அதில் பாதி தான் வந்து ரேடியஸ், ஏசி தான் வந்து டயாமீட்டர், அதில் பாதி தான் வந்து ரேடியஸ். இப்போ இந்த மாதிரி சிஸ்டம் இருந்தாலே அது எப்படி டிவைட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2:1 அப்படின்ற ரேஷியோவில் தான் வந்து டிவைட் ஆகும். ஆர்த்தோ சென்ட்ரும் சென்ட்ராய்டும் சர்க்கம் சென்ட்ரும் இது வச்சுன்னா அது வந்து 2:1 அப்படின்ற ரேஷியோவில் தான் வந்து டிவைட் ஆகும். இப்போ சி கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்ட்ராய்டு இருக்குல்ல, அதுதான் வந்து இந்த பி வந்து என்ன வரும், அந்த சென்ட்ராய்டு அந்த சி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து நம்மளுக்கு mx2 + nx1 டிவைடட் பை m + n கமா my2 + ny1 டிவைடட் பை m + n. இந்த ரேஷியோ வந்து 2:1, அது நீங்களே ஞாபகம் வச்சுருக்கணும். இங்கே m வந்து என்ன ரேஷியோ, m வந்து 2, n வந்து 1, அது வந்து 2:1 அந்த ரேஷியோவில் தான் டிவைட் ஆகும். இங்கே x2ன்றது வந்து நம்ம என்ன வச்சுருக்கிறோம், இந்த xyன்னு வச்சுக்கிறோம். x2 வந்து இங்கே இருக்குது, x2 = x, y2 = y. இந்த கோஆர்டினேட்டு தான் வந்து x2 y2. x1 y1 வந்து இந்த ஆர்த்தோ சென்டருக்குரிய பாயிண்ட்டு. x1 = -3, y1 = 5. இப்போ இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஏசி கண்டுபிடிக்க போகிறோம். பி வந்து அவங்க கொடுத்துட்டாங்க 3,3 சென்ட்ராய்டுன்னு கொடுத்துட்டாங்க. 3,3 = எம்முக்கு பதில் என்ன பண்ண போகிறோம், இப்போ 2. x2 வந்து என்னது நம்மளுக்கு, இங்கே எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். 2x + n வந்து 1. அப்போ அந்த 1 போட்டால் 1 தான், போடலன்னா 1 தான். 1 × x1 வந்து -3. 2x - 3/2 + 1. 2 + 1 போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. 2 + 1. அதுக்கப்புறம் இங்கே வந்து m வந்து திருப்பி 2, y2 வந்து y தான், இங்கே y தான், ப்ளஸ் n வந்து 1. 1 × y1 வந்து 5. அப்போது 2y + 5 திருப்பி 2 + 1. அந்த 2 + 1 வந்து நான் என்ன பண்ணுறேன், 3ன்னு போட்டுடுறேன். இப்போ ஒரு சைடுக்காக நீங்கள் கண்டுபிடிக்கணும். 3 = 2x - 3/3 இது ஒரு சைடு. இங்கே வந்து இன்னொன்றும் 3ன்னு தான் கொடுத்துருக்காங்க. 3 = 2y + 5/3. இந்த ரெண்டு சைடையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். இப்போ முதல்ல இதை பார்க்கலாம். 3 3s இங்கே வந்து என்ன ஆகிடும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 9 ஆகிடும். 9 = 2x - 3. அப்போது 2x - 3 = 9. அப்போ 2x = 12. x = 12/2. அப்போ 6 ஒரு கோஆர்டினேட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது இந்த எக்ஸுக்கு வந்து சி வந்து ஒரு இது கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது இந்த ஒய்யும் இதே மாதிரி பண்ணுறோம். இந்த 3 3s திருப்பி 9 = 2y + 5. இந்த சைடே கொண்டு வந்துடுறேன். 2y + 5 = 9. அப்போது 2y = 9 - 5. 2y = 4. Therefore y = 4/2, that is equal to 2.
அப்போ அந்த சியோட கோஆர்டினேட்ஸ் வந்து இப்போ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த சியோட கோஆர்டினேட்ஸ் வந்து 6,2. ஏவோட கோஆர்டினேட் வந்து அவங்க ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ஏவோட கோஆர்டினேட் வந்து -3,5ன்னு they have already given. -3,5. இப்போ ஏசி தான் வந்து என்ன சொல்லிட்டாங்க, டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் சொல்லிட்டாங்க. ஏசி வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் அந்த ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்க போகிறோம். x2 - x1 root of x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. அப்போ root of -3 - 6 the whole square plus 5 - 2 the whole square. அப்போ என்ன ஆகிடும், root of -3 - 6 வந்து -9 the whole square, 5 - 2 வந்து 3 the whole square. அப்போது root of 9 9s are 81, 3 3s are 9. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 90. இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 90 நம்ம இன்னும் என்ன பண்ணலாம், இன்னும் கூட வந்து சிம்ப்ளிஃபை பண்ணலாம். √9 × √10. அப்போ ஏசி வந்து 3√10. இது வந்து என்னது, டயாமீட்டர். இப்போ ரேடியஸ் வேணும்னா என்ன பண்ணோம், இது வந்து டயாமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஏசி தான் வந்து டயாமீட்டர், அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ் வேணும்னா ரேடியஸ் = 3/2 √10. இப்படியே ஆன்சர், இது இப்படி போட்டாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா இதை வந்து என்ன பண்ணலாம், 3 × √10 இந்த வெறும் 2 வந்து நம்ம என்ன பண்ணலாம், √4ன்னு போடலாம். √4ன்னு போட்டிங்கன்னா என்ன ஆகிடுவாங்க, இந்த √4 வந்து 2 தான் வருது, அதை அப்படியே போடுறோம். அப்போ 3 × இங்கே கட் பண்ணலாம் நீங்கள், 2 2s are 2 5s are 3 × √5/2. இதுவும் வந்து ஆன்சராக போடலாம். 4 மார்க் சம்மு. ரொம்ப கேர்ஃபுல்லாக போட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்லா ஈஸியாக சால்வ் பண்ணலாம். சம்மு நீங்கள் வந்து ஃபார்முலாஸ் வந்து 2 ஃபார்முலாஸ் இதில் அப்ளை பண்ணுறீங்க. ஒன்று வந்து mx2 + nx1 mx2 + mx1 nx1 / m + n. அதே மாதிரி my2 + ny1 / m + 1 அந்த ஃபார்முலாவும், அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலாவும் பண்ணுறீங்க. ட்ராயிங் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக நான் போட்டிருக்கேன், அது வந்து நீங்கள் அப்படியே கூட சால்வ் பண்ணலாம். வெரி சிம்பிள் சம். இந்த மாதிரி கல்வி சம்மந்தமான வீடியோஸ்லாம் வேணும்னா ராஜி எஜுகேஷன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. இந்த சம் நல்லா போட்டு பாருங்கள். இதே மாடலில் வேறு சம் கூட கம்பல்சரி சம்மாக வந்தால் வரலாம். தேங்க்யூ.